யாருக்கெல்லாம் பாடிஸ் கரெக்டாக பண்ண தெரியுது, இந்த ஸ்லீவ் டிராயிங் வரவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்லீவ் டிராஃப்டிங்கில் மெயினாக தேவை அந்த எஸ் வளைவு. ஸோ இந்த எஸ் வளைவு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வரையணும் அப்படின்னு கிடையாது. ஸோ ப்ராக்டிஸில் இருக்கிற எத்தனையோ டைலர்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வே இல்லாமல் ஃப்ரீ ஹேண்ட்லேயே அழகாக ஸ்லீவ் வரைகிறாங்க. ஸோ அந்த எஸ் வளைவை எப்படி கொண்டு வர்றது ஒரு பிகினர் அப்படின்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்லீவ் டிசைன் நீங்கள் எந்த கார்மெண்ட்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பேசிக் ஸ்லீவ் டிராஃப்டிங் பார்ட் 1. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? ஸ்லீவ் லென்த் தேவை. இது நம்ம பாடியில இருந்து நமக்கு எவ்வளவு ஸ்லீவ் நீளம் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நான் 10 இன்ச் எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் அரௌண்ட் வந்து நான் 6 இன்ச் எடுத்துக்கிறேன். அதாவது 12 இன்ச் ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன வருது? 12 இன்ச் வருதுன்னா 12 டிவைடட் பை 2 6 இன்ச். ஸோ ஸ்லீவ் அரௌண்ட்னா நமக்கு எது வரைக்கும் நீளம் தேவையோ அதை சுற்றி இருக்கிறத எடுக்கிறது தான் வந்து ஸ்லீவ் அரௌண்ட். தென் ஆம்ஹோல், பாடியிலேருந்து ஆம்ஹோல் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஆம்ஹோல் ஃபுல் சுற்றளவு என்ன வருதோ அதை எழுதிக்கோங்க. ஸ்லீவ் விட்டுக்கும் கேப் ஹைட்டுக்கும் ஃபார்முலா இருக்கு. ஸோ ஸ்லீவ் விட்டுக்கு ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸ்லீவ் விட்டுக்கு உங்களுடைய ஆம்ஹோல் என்ன வருதோ டிவைடட் பை 2, இதுதான் ஸ்லீவினுடைய விட்டு. ஓகே, அதே மாதிரி கேப் ஹைட்டுக்கு ஃபார்முலா உங்களுடைய செஸ்ட் டிவைடட் பை 12. ஸோ இதை ஃபாலோ பண்ணியே அழகாக நமக்கு ஸ்லீவ் போட்டுடலாம். ஸ்லீவ்ல மெயினான விஷயம் என்னன்னா, ஸ்லீவ் குட்டியா வந்து பாடி பெருசா வரவே கூடாது. ஆனால் ஸ்லீவை தாண்டி ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா, பாடிஸை தாண்டி ஸ்லீவ் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு வந்தா கூட நம்ம கட் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் கம்மியா வந்தாதான் இங்க பிரச்சனையே. ஸோ இந்த கால்குலேஷனை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா ஸ்லீவ்ல உங்களுக்கு கம்மியே வராது. ஓகே, ஸோ ஆம்ஹோலுக்கு ஆம்ஹோல் டிவைடட் பை 2னா எனக்கு வந்து 8.5 வரும், 8.25 வரும். செஸ்ட் டிவைடட் பை 12 வந்து 36.5 டிவைடட் பை 12 எனக்கு 3 இன்ச் வரும். ஓகே, ஸோ இதை வச்சு நமக்கு இப்போ டிராஃப்டிங் போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீளம் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நீளம் வந்து 10 இன்ச். ஓகே, நீளம் 10 இன்ச். ஸோ 10 இன்ச்சில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஸ்லீவினுடைய அகலம் மார்க் பண்ண முன்னாடி கேப் ஹைட்டை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கேப் ஹைட்டு நம்மளுடைய ஆம்ஹோல் டிவைடட் பை 2 எங்கே வருதுன்னு பாருங்க. இந்த ஃபோல்டில், இந்த இடம் ஃபோல்டில் டேப்பை வச்சுட்டு ஆம்ஹோல் டிவைடட் பை 2 8.5 இந்த இடத்துல வருதா? ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுடுங்க. இதுதான் நம்மளுடைய ஸ்லீவினுடைய அகலம். ஸோ இந்த ஸ்லீவினுடைய அகலம் கால்குலேஷன்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் நீளம் எடுத்தாச்சு, அகலம் எடுத்தாச்சு. அகலம் எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்மளுடைய ஆம்ஹோல் டிவைடட் பை 2 ஃபோல்டுல இருந்து டேப்பை வச்சு எடுத்துட்டோம். இப்போ உங்களுடைய கேப் ஹைட்டை இந்த லைன்ல மார்க் பண்ணிக்கோங்க. கேப் ஹைட் வந்து எனக்கு 3 இன்ச். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஃபோல்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு மார்க் பண்றோம்னா, எந்த ஸ்லீவுமே இங்க இருந்து முக்கோணமா இப்படி வந்துடாது. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் வந்து தான் நமக்கு அப்படியே ஸ்லீவ் எஸ் வளைவு வரும். அதனால இங்க ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 1 இன்ச் எங்க மார்க் பண்ணமோ அந்த இடத்த கேபிட்டல் ஏ அப்படின்னு போட்டுடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஏ மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஏல இருந்து நம்ம செஸ்ட் டிவைடட் பை 12 மார்க் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. ஏல இருந்து செஸ்ட் டிவைடட் பை 12 மார்க் பண்ண இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ இந்த மேல இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல உங்க டேப்பை வச்சு உங்களுடைய செஸ்ட் டிவைடட் பை 12 கரெக்டா எங்க வந்துச்சோ அதுக்கு மேல ஆம்ஹோல் டிவைடட் பை 2 எங்க 8.5 இந்த லைனை எங்க அடிக்குதுன்னு பாருங்க. இந்த இடத்துல அடிக்குது. திருப்பி பாருங்க, இந்த ஃபோல்டுல டேப்பை வச்சுட்டு இந்த லைன் அப்படியே 8.5 எங்க வந்து அடிக்குதுன்னு பாருங்க. இந்த இடத்துல அடிக்குது. ஓகே, தெளிவாயிடுச்சா? இப்போ இங்க இருந்து தான் நம்ம கால்குலேஷன் கொடுக்கணும். என்ன பண்ணுங்க, இந்த டேப்ல இருந்து இப்போ மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, பென்சிலால இப்போ மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அந்த இடம் வரைக்கும் அப்படியே ஒரு ஃபோல்டு சென்டர் எடுத்துருங்க. தென் இங்க இருந்து அப்படியே ஒரு ஃபோல்டு சென்டர் எடுத்துருங்க. இங்க இருந்து அப்படியே ஒரு ஃபோல்டு சென்டர் எடுத்துருங்க. ஓகே, புரியாதவங்க வீடியோ திருப்பி திருப்பி கேளுங்க. இந்த லைனுடைய சென்டர் தான் இது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட சென்டர் இது, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட சென்டர் இது. ஓகே, சோ 3 மார்க் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா சென்டர்ல, இங்க மேல வந்து கேபிட்டல் ஏ போட்டுறோம். அடுத்த லைன் எடுத்துருவோம். அடுத்த லைன் தான் ஸ்மால் ஏ. ஸ்மால் ஏ அவுட்டர்ல 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்மால் ஏ அவுட்டர்ல 1/4 இன்ச். சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா, அதுல உள்ள ஸ்லீவோட இன்சைடுல 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்மால் பி. தென் இதுக்கு ஸ்லீவோட இன்சைடுல 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து சி. ஓகே, ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி. இது 1/2 இன்ச், இது 1/4 இன்ச், இது 1/4 இன்ச். ஓகே, ஓகே, மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கர்வ் டிராப் பண்ணலாம். இது பிகினர் வந்து ஒரு எஸ் வளைவு எப்படி ஈஸியா டிராப் பண்ணலாம்னு இதுல தெரியும். ஸோ இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நம்ம டிராப் பண்றோம். இந்த கேபிட்டல் ஏல இருந்து ஸ்மால் ஏக்கு அப்படியே வந்துருங்க. ஸ்மால் ஏ வரைக்கும் வந்துட்டு அப்படியே இந்த சி, இந்த பி தொடணும்னு வராதீங்க. இந்த சென்டர் லைனை டச் பண்ணுங்க போதும். இந்த சென்டர் லைனை இந்த லைன்ல இருந்து வந்து இந்த சென்டர் லைன்ல டச் பண்ணா போதும். அங்க இருந்து அப்படியே சிக்கு வந்துருங்க. சென்டர் லைனை டச் பண்ணி சிக்கு வந்துட்டு இந்த பென்சிலால நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அகலம், அது வரைக்கும் வந்துருங்க. நல்லா பாருங்க, சி கர்வ் அந்த எஸ் வளைவு எப்படி வருது அப்படின்னு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம உள் வளைவு, அதாவது இது பேக் பார்ட், இது பேக். சோ ஃப்ரண்ட்க்கு நம்ம உள் வளைவு வரையணும். அது இந்த ஏல போகாம கேபிட்டல் ஏல இருந்து டைரக்டா பிக்கு வந்துருங்க. கேபிட்டல் ஏல இருந்து அப்படியே டைரக்டா பிக்கு வந்துருங்க. தென் ஃப்ரெஞ்ச் கர்வ் இப்படி திருப்பி வச்சு பில இருந்து ஸ்லீவ் எட்ஜுக்கு வந்துருங்க. பில இருந்து அப்படியே அடுத்த ஒரு எஸ் வளைவு இதுல தெரியுது பாத்தீங்களா, பில இருந்து அப்படியே வந்து இதுக்கு வந்துருங்க. இந்த கேப் வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். இது வந்து ஃப்ரண்ட். ஓகே, சோ இது பேக், இது ஃப்ரண்ட். ஸ்லீவ் அரௌண்ட் மார்க் பண்ணிக்கங்க. சோ 12 இன்ச் ஸ்லீவ் அரௌண்ட் அப்படினா நமக்கு வந்து 6 இன்ச் வரும் டிவைடட் பை 2. சோ ஸ்லீவ் அரௌண்ட் ஃபோல்ட்ல இருந்து 6 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஸ்ட்ரைட் லைன் ஜாயின் பண்ணிடலாம். இவ்வளவுதாங்க ஸ்லீவ். இதுதான் பேசிக் ஸ்லீவ். ஸோ இந்த ஸ்லீவ் வச்சு பஃப் ஸ்லீவ் என்ன பேட்டர்ன் ஸ்லீவ்னாலும் மார்க் பண்ணலாம். இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 கண்டிப்பா வரும். சேனலை முதல் டைம் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து ஈஸியாவே நீங்க பேசிக் ஸ்லீவ் கத்துக்கலாம். எங்ககிட்ட நீங்க ப்ளவுஸ் ப்ராப்பரா கத்துக்கணும், 3D ப்ளவுஸ் ப்ராப்பரா கத்துக்கணும் விரும்புறீங்கன்னா ஆன்லைன்ல லைவ் கிளாஸ் அவைலபிளா இருக்கு. இதுக்கு நீங்க நம்மளுடைய சவுத் ஃபேஷன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஆப்பினுடைய லிங்க் பயோல இருக்கு. ஸோ இந்த பேசிக் ஸ்லீவ் எப்படி சொல்லி கொடுக்கணும் இதே மாதிரி உங்களுக்கு 3D ப்ளவுஸ் ரொம்ப தரவா இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.